அது ரொம்ப ஈஸி. அடுத்த மாசம் செலவ உட்காந்து ஒரு டைரியில எழுத ஆரம்பிங்க. மாச செலவு சாப்பாடுக்கு எவ்வளோ ஆகுது? உங்களை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு எழுதுங்க. கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுதுன்னு எழுதுங்க. அப்ராக்ஸிமேட்லி. வாடகை இருந்தா வாடகை, இல்ல ஹவுசிங் லோன் இருந்தா டியூ, கார் இருந்தா கார் டியூ, இல்லன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ஆட்டோ செலவெல்லாம் வரப்போகுது, கிராசரிஸ் எவ்வளவு, ஆயில் எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்கு, அரிசி பருப்பு எவ்வளோ வாங்க வேண்டியது எல்லாம் எழுதினீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு ரூ. 50,000 செலவு வரும். அத பத்தி எப்படி கடன் இல்லாம அடுத்த மாசம் ஓட்டுறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னாவே மூவ் ஆன் ஆயிடலாம். ம். என்ன காதலிக்கிறது, லவ் பண்றது ஈஸின்னு நெனைக்கிறீங்களா? இந்த மாரி பட்ஜெட் போட்டு வாழ்க்கைய கடன் இல்லாம வாழ்றது தான் பாஸ் கஷ்டம். லவ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதே மாரி அந்த அம்மாவும் கணக்கு எழுதுனாங்கன்னு வச்சுக்க, அவங்கவங்க வேலைய பார்ப்பாய்ங்க. தேவைப்படும்போது தேவைப்பட்டா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கைய வாழலாம். இல்லன்னா அப்படியே கொஞ்ச நாளத்த ஓட்டிட்டு, வாழ்க்கைய ஓட்டிட்டு போயிடுறது நல்லது. புரியுதா? அப்பதான் பிரைம் மினிஸ்டராவும், சீஃப் மினிஸ்டராவும் இப்போலாம் ஆக முடியும். குடும்பம் இருந்தா கஷ்டம் ஆவறது. ம்.